வணக்கம். கடந்த 2 வாரமா பிவிஆர் மல்டிப்ளெக்ஸ்ல எந்த படம் பார்த்தாலும் தவறாம நடக்கிற விஷயங்கள் 2. ஒன்று, அவங்க சொன்ன டைமுக்கு படத்தை ஆரம்பிக்காமல் இருக்கிறது. அது எப்பயுமே நடக்கும், 2 வாரத்துக்கு முன்னாடின்னு இல்லை. அப்படி இந்த 2 வாரமாக நடக்கிற வழக்கமான 2வது விஷயம் இந்த பேட் நியூஸ் படத்தோட ட்ரெய்லர். முதல் 2-3 வாட்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடுப்பாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒரே ஜோக்கு நம்ம திரும்ப சிரிக்க முடியாது இல்லையா? எப்படி இந்த கஜினி படத்துக்கு அப்புறம் ஹீரோவுக்கு டிசைனாக புதுசாக ஏதாவது புதுவிதமான வியாதிக்காக இவர்கள்லாம் யோசிச்சாங்களோ, அப்படி இந்த குட் நியூஸ் படத்துக்கான சீக்வல் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அல்லது இந்த கான்செப்டை கேள்விப்பட்டு இதை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த மெடிக்கல் கண்டிஷனுடைய பேரு தான் ஹெட்ரோபெட்டர்னல் சூப்பர்ஃபீக் கண்டிஷன். அதாவது ஒரு பொண்ணுக்கு பிறக்கிற ட்வின்ஸ்ல 2 குழந்தைகளுக்கும் 2 வெவ்வேறு அப்பாக்கள். அதான் இந்த படத்துடைய யூஎஸ்பி, சிபியு எல்லாமே. அப்படி ஒரு சிச்சுவேஷன் எப்படி இந்த கேரக்டர்ஸுக்கு கிரியேட் ஆச்சு, அதை எப்படி எல்லாரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணாங்க, கடைசியில் என்ன ஆச்சு, இதெல்லாம் தான் பேட் நியூஸ். இந்த படத்தோட ஹார்ட் அண்ட் சோல் விக்கி கௌஷல் தான். சீரியஸ் ரோல்ஸ்லாம் கலக்குவார்னு பார்த்தா காமெடியிலையும் கலக்கியிருக்காரு. கண்டெம்பரரி பாலிவுட் ஆர்டிஸ்ட்ல இந்த மோஸ்ட் டேலண்டட் ஆக்டர்ஸ்னு ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா, அதில் கண்டிப்பாக விக்கி கௌஷலும் ஒருத்தர். அவருடைய டான்ஸில் அவ்வளோ கிரேஸ் இருக்குது. ஆல்ரெடி அவர் ஆடின அந்த ஒரு ஸ்டெப் வைரல் ஆயிடுச்சு இல்லையா படத்தில். அந்த பாட்டு கடைசியில், அதாவது படம் முடிஞ்சு என் கிரெடிட்ஸுக்கு முன்னாடி தான் அந்த பாட்டே வருது. அவருடைய டான்ஸை பார்க்குறோன்னே தியேட்டரில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு விசில் அடித்து கைத்தடித்து தான் போனாங்க. இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய ரீச் தரும்னு நினைக்கிறேன். படத்துடைய ஹீரோயின் அனிமலில் ரன்பீரை விட அதிகமாக பாப்புலரான திருப்தி திம்ரி. இனிஷியல் போர்ஷன்ஸில் ஒரு ட்ரீமியான வழக்கமான பாலிவுட் ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் போக போக ஒரு மாதிரி அந்த கேரக்டரில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ். அம்மி விர்க் சொன்ன வேலையை செஞ்சிருக்காரு. ஸ்ட்ராங்காக பாடுற மாதிரியே சில வசனங்கள்லாம் அவர் பேசியிருக்காரு. அவர் அப்பாவித்தனமாக பேசுகிற சில காட்சிகள் ரசிக்கும்படியாக இருந்தது. டுவர்ட்ஸ் எண்ட் எமோஷனல் காட்சிகள் நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்காரு. படத்துக்கு 6 மியூசிக் டைரக்டர்ஸ் வேலை பண்ணியிருக்காங்க. பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது. பெப்பி சாங்ஸ் மட்டும் இல்லை, 2 மெலடி பாடல்களும் கூட கேட்க நல்லா இருந்தது. அதிசயமான ஒரு விஷயம். பட் பின்னணி இசை ரொம்ப சுமார். ஏதோ கார்ட்டூனுக்கு, இந்த குழந்தைங்க படத்துக்கெல்லாம் மியூசிக் போடுற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. சினிமாகிராஃபி, எடிட் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் நீட். ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான். ஆனால் அதில் புதுவிதமான ஒரு கான்ஃப்ளிக்டை கொண்டு வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ண முடியுமான்னு பார்த்துருக்காரு இயக்குனர் ஆனந்த் திவாரி. அதில் ஓரளவுக்கு சக்ஸஸும் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். எனக்கு இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் ஆச்சு. கேரக்டர்ஸோட அறிமுகம், கிரேசியான சிச்சுவேஷன்ஸ், அந்த சிச்சுவேஷன்ஸுக்கு கேரக்டர்ஸ் தள்ளப்படுற விதம், இது எல்லாமே வாய் விட்டு ஹெவியாக சிரிக்கிற அளவுக்கு இல்லைனாலுமே கூட கன்சிஸ்டண்டாக நம்மளை ஸ்மைல் பண்ண வச்சுட்டே இருக்காங்க. சின்ன ஒன்லைனர்ஸ், வேர்ட் பிளே, பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ், பழைய பாடல்களுடைய பிஜிஎம்னு படம் மொத்தத்தையுமே சோஷியல் மீடியா ஆடியன்ஸுக்கான ஒரு கண்டென்ட் மாதிரியே பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. விக்கி திருப்தியோடைய அட்டகாசமான ஸ்கிரீன் பிரசன்ஸ், கெமிஸ்ட்ரி, விக்கியோட ஆக்டிங், பாடல்கள், காமெடி இதெல்லாம் சேர்ந்து இன்டர்வல் வரைக்கும் படத்தை நல்லா வேகமாகவே கொண்டு போயிடுது. பட் மிட் பாயிண்ட்ல கான்ஃப்ளிக்ட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் சில காட்சிகள் வரைக்கும் ஹோல்ட் ஆகிற இந்த ஹியூமரஸான டோன் அப்புறம் அப்படியே கொஞ்சமா கம்மி ஆயிடுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கதை எப்படி நகர்த்தணும்னு தெரியல போல. புதுசாக சில கேரக்டர்ஸை கொண்டு வந்து அது மூலமாக கதையோடைய எண்ட் பாயிண்ட்டுக்கு வராங்க. அண்ட் திருப்தியோடைய கேரக்டரை எந்த விதத்திலையும் கொச்சப்படுத்தாமல், ஜட்ஜ் பண்ணாமல் கதையை கொண்டு போனதுக்கு பாராட்டலாம். பட் இன்டர்வலுக்கு அப்புறம் அவங்க கேரக்டரே காணாமல் போயிடுறாங்க. அவங்களே பெருசாக வேலை இல்லாமல் ஆக்குனதுக்கு பதிலாக அவங்களும் இருக்கிற மாதிரி சில சுவாரஸ்யமான காட்சிகள் எழுதப்பட்டிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல நீயா நானா போட்டி மாதிரி விக்கி ஒரு விஷயம் பண்ணுவார், பதிலுக்கு அம்மி ஒரு விஷயம் பண்ணுவார். இதுவே மாறி வரும்போது ரெப்படேட்டிவாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அவங்க பண்ணுற விஷயங்கள்லையும் பெரிய சுவாரஸ்யம்லாம் எதுவும் இல்லை. அண்ட் டேரக்டர் தன்னோட இஷ்டத்துக்கு கேரக்டர்ஸோடைய மன ஓட்டத்தை, நம்பிக்கைகளை, கொள்கைகளை மாற்றிக்கிட்டே இருக்காரு. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப கன்வீனியன்டான ரைட்டிங். அண்ட் மொத்த கதையுமே ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லப்படுறதுனால அண்ட் ஃப்ளாஷ்பேக் கதையை சொல்கிற திருப்தியும் பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக, அழகாக, வெல் ட்ரெஸ்டாக, வெல் க்ரூம்டாக, ஜாலியாகவே பேசிகிட்டு இருக்காங்கிறதுனால கண்டிப்பாக அந்த கதையில் ட்ராஜிக்காக எதுவும் இருக்காது அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. இதனால் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் கடைசியிலே இவங்க ட்ரை பண்ணுறது உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. மொத்தத்தில் இந்த பேட் நியூஸ் ஒரு ஓகேவான காமெடி திரைப்படம். இன்னும் நல்லா காமெடி பண்ண கலாட்டாவான சிச்சுவேஷன்ஸ் எழுதலாம் ஸ்கோப் இருந்தாலும் ரொம்ப லிமிட்டடாகவே, ரெஸ்ட்ரிக்டடாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் கேட்டர் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப பேலன்ஸ் பண்ணி எழுதுனதில் உண்மையிலேயே ஒரு நல்ல அடல்ட் காமெடியாக வந்திருக்க வேண்டிய படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு 2ஆம் கெட்டாம் படமாகவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸ் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் நான் பலாசோல பார்த்தேன், அதுக்கு சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு. படத்தில் சில அதாவது இன்டிமேட்டான காட்சிகள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்குங்கிறதுனால இது 16 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கான படம் இல்லை. அது மைண்டில் இருக்கட்டும்.